இந்த ரெசிபிக்கு ஊற வைக்க வேண்டாம், அதே மாதிரி புளிக்க வைக்க வேண்டாம், ஆனால் அரைக்கணும். ஒரே குழப்பமா இருக்கா? வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு முழு கோதுமை 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து ஊற வைக்காம தான் நான் அரைக்க போறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா ஊற வச்சுக்கலாம், ஆனால் ஊற வைக்காம அரைச்சிங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ இதை கழுவி தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு இந்த கோதுமையை 2 தடவையாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சோன்னா உப்பு சேர்த்து நம்ம உடனே தோசை ஊற்றிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும், காரசாரமாக இருக்கும். அதே மாதிரி சைடிஸே தேவையில்லை, நீங்கள் வந்து அப்படியே கூட சாப்பிடலாம். தேவைப்பட்ட இந்த மாதிரி தக்காளி சட்னி சேர்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி இது வந்து சுகர் பேஷண்ட்க்கு, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய அரைக்கிறீங்க அப்படின்னா கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க. ஆனால் ஊற வைக்காமல் அரைக்கும் போது அது ஒரு விதமான டேஸ்ட்டுங்க, செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்ட நீங்கள் ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.